பல்கலை சமுதாய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். இன்று நம் வானொலியில் நாட்டு நலப்பணி திட்ட நாளை பற்றி நம்மிடையே பகிர இணைகிறார் நம் அழகப்பா பல்கலைக்கழக பண்பாட்டு மன்றத்தின் ஒருங்கிணைப்பாளர், அரங்கம் மற்றும் திரைப்பட படிப்புகள் துறையின் துறைத் தலைவர் மற்றும் நம் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் இயக்குனர் முனைவர் எம் ஜோதிபாசு அவர்கள். வாங்க நேயர்களே, நாட்டு நலப்பணி திட்ட நாளை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அழகப்பா பல்கலைக்கழக சமுதாய வானொலி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய தினம் செப்டம்பர் 24, 2022 நாடு முழுவதும் நாட்டு நலப்பணித்திட்ட நாளை வெகு சிறப்பாக கொண்டாடி வருகிறோம். 1969 ஆண்டு செப்டம்பர் 24 தேதியில் அன்றைய மத்திய கல்வி அமைச்சராக இருந்த மாண்புமை முனைவர் VKRV ராவ் அவர்களால் துவக்கி வைக்கப்பட்ட இந்த நாட்டு நலப்பணி திட்டம் என்பது அனைத்து பல்கலைக்கழகங்களும் அதற்கு உட்பட்ட அனைத்து உயர்கல்வி நிறுவனங்களிலும் அன்று துவக்கப்பட்டது. இன்றைய தேதியில் நாம் அனைவரும் இந்த நாட்டினுடைய நாட்டு நலப்பணி திட்ட நாளை கொண்டாடி வருகிறோம். இந்த நாட்டு நலப்பணி திட்டத்தினுடைய கோட்பாடாக இருக்கக்கூடிய எனக்காக அல்ல உனக்காக என்கிற கொள்கை முழக்கத்தோடு ஒவ்வொரு தனிநபரினுடைய முன்னேற்றமும் வாழ்வில் அவர் பெறக்கூடிய ஏற்றமும் சமுதாயத்தில் முன்னேற்றத்தின் அடிப்படையில் அமைந்தது என்கிற உன்னத நோக்கோடு இந்த நாட்டு நலப்பணி திட்டமானது சமுதாய பணிகளை பள்ளி மற்றும் கல்லூரி மற்றும் பல்கலைக்கழக மாணவர்களை கொண்டு தொடர்ந்து இயக்கி வருகிறது. அந்த வகையில் இந்த 2022 ஆண்டு செப்டம்பர் 24 இன்று உங்கள் அனைவருக்கும் நாட்டு நலப்பணி திட்ட நாள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் பெருமிதம் கொள்கிறோம். அழகப்பா பல்கலைக்கழகத்திலும் அதில் இணைவு பெற்றுள்ள சிவகங்கை மற்றும் ராமநாதபுரத்தில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கல்லூரிகளில் கிட்டத்தட்ட 97 அலகுகளை கொண்டு இந்த நாட்டு நலப்பணி திட்டம் செயல்பட்டு வருகிறது. நாட்டு நலப்பணி திட்ட அலகுகளில் பணியாற்றி வரக்கூடிய கிட்டத்தட்ட 9700 மாணவர்கள் மற்றும் அவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர் பெருமக்களையும் இந்த 9700 மாணவர்களை கொண்டு இயங்கக்கூடிய 97 அலகுகளை நிர்வகிக்கக்கூடிய அழகப்பா பல்கலைக்கழகத்தினுடைய நாட்டு நலப்பணி திட்ட ஒருங்கிணைப்பாளர் முனைவர் பி ஸ்ரீனிவாசன் ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்து அனைவரும் தொடர்ந்து சமூக பணிகளை செய்யும் பொருட்டு இந்த நாட்டு நலப்பணி திட்ட நாளில் உறுதியேற்போம் என்று வாழ்த்துக்களை மீண்டும் ஒருமுறை தெரிவித்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. தொடர்ந்து நாம் இணைந்திருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி. நாட்டு நலப்பணி திட்ட நாளை பற்றி நம்மிடையே பகிர்ந்த நம் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் இயக்குனர் முனைவர் எம் ஜோதிபாசு அவர்களுக்கு நம் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் நன்றிகள்.